வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு. இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அந்த ரிஷபராசி நேயர்களே, 2/6/2026 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8க்கு அதிபதியாகவும் 11க்கு அதிபதியாகவும் வர்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் பார்வைகளின் அடிப்படையில், அதாவது குரு பகவான் பார்வை செய்ய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு,
உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு, 7, 9, 11 இந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்வை செய்யக்கூடிய இடம் எல்லாமே சுபமான இடமா இருக்குது. பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துறாங்க. பார்க்க வேண்டிய இடம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம். எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்துட்றாங்க. சரிங்க சார், என்ன பாக்கியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குழந்தை ஒரு பாக்கியம், திருமணம் ஒரு பாக்கியம், வீடு ஒரு பாக்கியம், வாகனம், ஆடம்பர பொருட்கள், அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியமான விஷயங்களை அவர் செஞ்சு கொடுக்கும்போது மனிதன் எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், அதே மாதிரி சோர்ஸ் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணும். இதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம். இந்த விஷயங்களை இந்த குரு பயிற்சியில், அதாவது 2/6/2026 அடுத்த 12 மாதங்களுக்கு குரு பகவான் கொடுத்துறாரு. ஸோ இப்படி கொடுக்கறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இது நல்ல விஷயந்தான் அப்படின்றது. அது உச்சம் பெற்ற குருவால் கிடைக்குது அப்படின்ற போது முழுமையாக கிடைக்குது. ஒரு சிறிது தொய்வு இல்லாமல் கிடைக்குது. அதில் சிறிது கூட தடை இல்லாமல் கிடைக்குது. உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது அப்படிங்கிறது லாபங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர், அதே மாதிரி நீண்ட கால நட்புகள். அதாவது இப்போ உங்களுக்கு வயசே ஆயிடுச்சுனாலும் பாலிய நண்பர்கள், அதாவது சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் வச்சுருந்துருப்போம்ல, எனக்கு இவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அப்படி தூக்கி விசிறப்போகுது. உதாரணத்துக்கு இப்போது கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, சொத்து இதில் வில்லங்கம், பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்துருக்கும். தீர்க்கவே முடியாது, தீர்க்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க மூலமாக ஒரு தீர்வுக்கு வரும். அந்த தீர்வு அப்படிங்கிறது, அந்த தீர்வு கிடைச்சது அப்படிங்கிறது இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்கு நடைபெற காத்துட்ருக்கு. ராசிக்கு 3 தானே சார் உச்சமடைகிறாங்க, அப்படிலாம் இல்லை. 8ஆம் இடத்து திதி அவர் திடீர் மாற்றங்களையும் திடீர் யோகங்களையும் கொடுத்துருவாங்க. அதே போல் உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 பெரிய முன்னேற்றங்களும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் கொடுத்துருவாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்கறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதேமாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.